முருகப்பெருமானின் சிவயாத்திரை பற்றிய கதையை காண்போம். விண்ணுலகமும் பூமியும் ஒன்றாக இணைந்தது போலத் தோன்றிய அந்த புனித தருணத்தில் தேவகிரி திருத்தலத்திலிருந்து சரவணனின் சிவயாத்திரை மகத்தான முறையில் தொடங்கியது. முனிவர்கள், தேவர்கள், யோகிகள் ஆகியோர் புடைசூழ விண்வழியே பயணம் செய்து கந்தப்பெருமான் தமது சிவத்தல யாத்திரையை முன்னெடுத்தார். பூமண்டலத்தில் அவர் முதலில் தரிசித்த தலம் கேதாரம். பிரிங்கி முனிவருக்காக பார்வதி தேவியார் தவமிருந்த அந்த மகத்தான புனித க்ஷேத்திரத்தில் ஈசனே பரம்பொருள் என்ற சத்தியம் திசை எங்கும் முழங்கியது. அங்கிருந்து காசி நோக்கிப் பயணித்தார் கந்தன். உலகமெங்கும் ஞான ஒளி பரப்பும் விசுவநாதரின் திருவடிகளில் நின்று கண்ணீர் மல்க வணங்கினார். அப்பா, உன் திருவடிகளே என் எல்லை, அவைதான் என் ஆதாரம் என்று மனம் முருகி ஆலயத்தை வலம் வந்து பணிந்தான் கந்தப்பெருமான். இது வெறும் யாத்திரை அல்ல, பக்தியே நடந்து சென்ற ஒரு தெய்வீக பாதை. இப்புராணத்தின் முழு கதையையும் டிவைன் புராணம் சேனலில் கேட்டு மகிழவும். இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.